தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். ஓய்வு பெற்ற காவல் அதிகாரிகள் கொண்ட ஒரு குழுவை வந்து விஜய் அவர்கள் அமைக்க போறதா தகவல்லாம் வந்திருக்கு. அவங்களுக்கு தான் திருடன் யாருன்னு தெரியும், அதனால தான் தூக்குறாரு. புரியுதா? ரெண்டு கட்சியிலையும் இது வரைக்கும் அவங்க எல்லாம் ஒர்க் பண்ண நபர்களெல்லாம் பண்ணும்பொழுது அவர்கள் கலைஞருடைய சூட்சமும் ஜெயலலிதாவுடைய சூட்சமெல்லாம் பார்த்த நபர்கள்ன்றதுனால அவர்களை தன் வசப்படுத்தி வச்சுக்கிட்டு அவர்கள்ட்ட ஒரு அறிவுரை கேட்டு அதன்படி செய்யும் பொழுது ஸ்ட்ராங்காக இருக்கும்னு அடிக்கடி தொங்கணும். மறுமுறை இப்போ வெளியில் வரார்ல, களத்துக்குள்ளே வரும் பொழுது எந்த தொகுதிக்கு வரணுன்றதை போட்டி போட்டுக்கொண்டு எங்கள் தொகுதிக்கு வாங்க, இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்கோம், இவ்வளோ கட்டமைப்பு வேலை செஞ்சுருக்கிறோம், பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது. அடுத்து விஜய் எங்கே போகிறாருன்ட்டு. எப்படி திமுகவினர் வந்து முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் எங்கள் தொகுதிக்கு வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான இவர் நான் எவ்வளோ சீரியஸான ஒரு மேட்டர் பேசிகிட்டு இருக்கேன். கம்பு சுத்தா கூப்பிட்றாங்க. எல்லாருமே நடிகராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீ விஜயை விமர்சிச்சா அவங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி ஏதாவது கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்களா? பப்ளிசிட்டி கிடைக்குதான்னு தெரில, பட் ஆனால் அவங்களுக்கு தான் மனநல கோளாறு இருக்குன்ற மாதிரி மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அண்ணன் எவ்வளோ ஆக்ரோஷமாக பேசுவார், கம்முன்னு போயிருக்கலாம். ஒரு பொதுக்கூட்டத்தில் அவர் பாட்டு ஆக்ரோஷமாக பேசுவார். ஒருத்தன் சொன்ன மாதிரி கூட்டத்தில் இருந்து கவனிச்சாது, அண்ணன் ஃப்ரீஸ் ஆன மாதிரி அப்படியே நின்னார். 2 நிமிஷம் பேசவே முடியல. எல்லாரும் அடிக்க போகும்போதே அடிக்காதனார். எதுக்கு அடிக்காதுன்னு சொன்னார். எக்ஸ்ட்ரா நான் வார்த்தை பேசி விட்டு போயிடுவான், இன்னும் கேவலப்பட்டு போகணும். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வருங்கால வருடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம் தேவ். தாவேக்காவோட பரப்புரை வந்து அடுத்து தொடங்க போகிறதா தகவல்லாம் வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற காவல் அதிகாரிகள் கொண்ட ஒரு குழுவை வந்து அமைக்க போகிறதா திரு விஜய் அவர்கள் அமைக்க போகிறதா தகவல்லாம் வந்திருக்கு. இது எப்படி சாத்தியமா? என்ன நடக்க போகுது அடுத்து? அது என்ன கஷ்டம் உங்களுக்கு? இல்லை கேட்குறேன். இல்லை சாத்தியமானா இல்லைண்ணா, இவங்களுக்கு ஒரு கட்சியில் இருக்கவங்களுக்கு தெரியாதா எதுக்கு ஒரு காவல் அதிகாரிகள் ஓய்வு பெற்ற? அவங்களுக்கு தான் திருடன் யாருன்னு தெரியும், அதனால தான் தூக்குறாரு. புரியுதா? எவ்வளோலாம் திருட்டு போய் எவ்வளோலாம் இன்னும் வரைக்கும் திருடிக்கிட்டு இருக்கிறான், எவ்வளோலாம் திருடி வச்சுருந்தான், என்னென்ன வச்சுருந்தான், எங்கெங்கே வச்சுருந்தான், யார் வச்சுருந்தான்னு மட்டும் விசாரிக்கலை. அது நம்ம டீசெண்டாக போயிடுவோம் அப்படின்னு விட்டாச்சு. புரியுதா? அதனால் வந்து இவர்கள் வந்து இந்த குழு ஃபார்ம் பண்ணுறதே பார்த்தீங்கன்னாக்கா ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஏஎஸ் இவங்க எல்லாத்தையும் வச்சு ஒரு 20 பேர் கொண்ட குழு வந்து நியமித்து ஒவ்வொரு நிகழ்வு நடத்தும் பொழுது சட்ட ரீதியாக என்னென்ன நடைமுறை சிக்கல் இருக்கும், எது சாத்தியம், எப்படிலாம் பண்ணலாம், எதெல்லாம் அணுகுமுறை செய்யலாம், பிளான் ஆஃப் அஜெண்டா என்னன்றதை முன்னாடியே சொல்லி அவர்கள்ட்ட ஒரு ஆலோசனை செய்து ஒரு கூட்டம் நடத்துவதற்கோ அல்லது வந்து ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் செய்வதற்கோ, ஒரு ஆளுங்கட்சியை கடுமையாக எதிர்ப்பதற்கோ, நம்மளை எதிர்க்கக்கூடிய நபர்களுடைய வண்டவாளத்திலும் தண்டவாளத்தில் ஏற்றுவதற்கான தகவல் எடுப்பதற்கோ, எல்லா விஷயத்தையும் நம்ம அடுத்தடுத்த கட்டம் சட்ட ரீதியாகவே அதுக்குள்ளேயே இருந்து உங்களுக்கு வேலை செஞ்சுருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் தெரியும். ஓகே, சொன்ன மாதிரி எந்த நெளிவு சுழிவுகள் எங்கெங்கே இருக்குது, யாரெல்லாம் திருட்டு போய் எவன்லாம் என்னென்ன பண்ணுவான், இதற்கு முன்னாடி என்ன செஞ்சாங்கன்றது எல்லாமே தெரியும். ஏன்னா இவர்கள் அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டது, பல விஷயங்கள் செஞ்சது ஒபேதி ஆர்டர்ன்ற பேரில் அதிகாரிகளை வைத்து தான் இந்த ஆட்டம் போட்டது. ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த அதிகாரிகள் ஏற்கனவே 2 கட்சியிலையும் இது வரைக்கும் அவங்க எல்லாம் ஒர்க் பண்ண நபர்களெல்லாம் பண்ணும்பொழுது அவர்கள் கலைஞருடைய சூட்சமும் ஜெயலலிதாவுடைய சூட்சமெல்லாம் பார்த்த நபர்கள்ன்றதுனால அவர்களை தன் வசப்படுத்தி வச்சுக்கிட்டு அவர்கள்ட்ட ஒரு அறிவுரை கேட்டு அதன்படி செய்யும் பொழுது ஸ்ட்ராங்காக இருக்கும்ல அடிக்கடி தொங்கணும். அந்த மாதிரி இல்லை, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இதை நீங்கள் ஃபஸ்ட்டே வச்சுருந்தா இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்காதே அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்களே. தம்பி, எப்போவுமே ஒரு குழந்தை வளர தான் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கும். ஓகே, புரியுதுங்களா? அந்த குழந்தை ஒரு முறை கேண்டிலில் கை வச்சுன்னா மறுபடியும் இந்த கேண்டிலில் போய் கை வைக்காது. ஒரு புதிதான கட்சினும் பொழுது வளர ஒவ்வொரு விஷயங்களாக அந்த கட்டமைப்பை தகவலை வந்து நீங்கள் வந்து புதுப்பித்து கொண்டு வளர்வது தான் ஒரு சிறந்த ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி. அப்படித்தான் தவிர்க்க வளருது. ஸோ அதில் இன்னும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே, நான் பார்ப்போம். பரப்புரையெல்லாம் வரப்போகிறதா கேள்விப்படுறேன். எப்படி நடக்குன்றது புரியுமா பார்ப்போம். அடுத்த கட்ட கேள்வி என்னன்னா, பரப்புரையில் புதுசாக ஒரு பாட்டு எழுத போகிறாராம். பாட்டா? மறுபடியுமா? ஆமாம். சரி, நான் அதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி தான் இருக்குன்னு அந்த பாட்டு. சரி, அடுத்து எங்கே போவார் சொல்லுங்கள் பார்ப்போம். அடுத்தா இந்த ஆலோசனை கூட்டத்தில் எல்லாருமே அடுத்து கேட்குறது கேள்வி என்ன தெரியுமா? 5ஆம் தேதி ஓகே தலைவரே, அடுத்து நீங்கள் எங்கள் தொகுதிக்கு வரணும், எங்கள் தொகுதிக்கு தான் வரணும், எங்கள் தொகுதி தான் வரணும். பெரிய காம்படிஷன் போயிட்டுருக்கு. மறுமுறை இப்போ வெளியில் வரார்ல, களத்துக்குள்ளே வரும் பொழுது எந்த தொகுதிக்கு வரணுன்றதை போட்டி போட்டுக்கொண்டு எங்கள் தொகுதிக்கு வாங்க, இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்கோம், இவ்வளோ கட்டமைப்பு வேலை செஞ்சுருக்கிறோம், இந்த அமைச்சரை பற்றி, இந்த எம்எல்ஏ பற்றி இவ்வளோ தரவுகள் எடுத்து வச்சுருக்கோம், நீங்கள் வந்து அடிக்கணும்னு சொல்லி இப்போ கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது அடுத்து விஜய் எங்கே போகிறாருன்ட்டு. எப்படி திமுகவினர் வந்து முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் எங்கள் தொகுதிக்கு வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான இவர் நான் எவ்வளோ சீரியஸான ஒரு மேட்ரு பேசிகிட்டு இருக்கேன். கம்பு சுத்தா கூப்பிட்றாங்க. நானே தூக்கி போட்டு மிதிக்கிற விஷயத்தை பேசிகிட்டு இருக்கேன், நீ கம்பு சுற்றுற மேட்டரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். யோசிச்சு பாரு, அடுத்து வந்து விஜய் அவர்கள் சேலத்துக்கு போனால் எப்படி இருக்கும்னு. கொங்கு பகுதி அது நல்ல விஜய் அவர்களுக்கும் நல்ல ரசிகர்கள் கூட்டமும் அங்கே அதிகமாக. எங்கே போகிறாரு? இல்லை, சேலம் நீங்கள் சொன்னீங்களே, அதுக்காக சொல்லுங்கள். சேலத்தை சுற்றி இருக்கலாம் யார்?
கொங்கு பகுதி, ம். எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஊர். அதை தாண்டி அங்கே அதுக்கு பக்கத்தில் உள்ள ஊர் எந்த ஊர், இதுக்கு முன்னாடி கரூர் போன இருக்கு, ஊர் எந்த கரூர் ஊர், இருக்கு. கொங்கு வச்சு நொங்கு எடுக்கக்கூடிய வேலையை பார்த்தா எப்படி இருக்கும். கோயம்புத்தூர் இருக்கு, கரூர் இருக்கு, நாமக்கல் இருக்கு, பல கல் இருக்குது. எல்லா கல்லையும் தூக்கி போட்டு உடைக்கிறதா இருக்கு வேலை. ஆனால் அவர் என்னன்னா அதிகப்படியாக எல்லாருமே சொல்கிறது சேலத்துக்கு வாங்கன்னு தான் ஓகே கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்களாம். ஸோ அது என்னன்றது முடிவார். எஸ்ஓபி இன்னும் போடல இல்லையா? ஆமாம். எஸ்ஓபி வெளியில் வந்ததுக்கு பிறகு அதை டிசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காராம். பட் ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்குது இந்த சேலத்துக்கு முறை. சேலத்துக்கு தான். சேலத்துக்கு இல்லை, மாவட்ட தலைவர்களுக்கு மத்தியில். ஓகே தலைவரை வந்து இந்த மாதிரி ஒரு வேலையை செய்து வச்சிட்டீங்களே நீங்கள், அவரை இந்த மாதிரி அழுக விட்டீங்க, கலங்க விட்டுட்டீங்கல்ல, இவ்வளோ பெரிய அசம்பாவித்துக்குள்ளே வந்து அவரை வந்து நீங்கள் சிக்க வச்சு அவரை பற்றி செஞ்சிட்டீங்களே, இதற்கு பழிதுக்காமல் விட மாட்டோம்ட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட செயலரும் திமுகவை முடிக்கணுன்றத ஒரு வெறியில் வேலை செஞ்சு வச்சுருக்கிறாங்க. விஜய் அவர்களிடம் விண்ணப்பம் வச்சு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. விஜய் அவர்கள் தான் முடிவு செய்யணும். அந்த கொங்கு பகுதியில் தான் அசம்பாவிதம் நடந்துச்சு கரூரில். திரும்ப கொங்குலேருந்தே ஆரம்பிக்க போகிறாரு இப்போ சேலத்தில் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை, அங்கே கேட்குறாங்க அவர் என்ன டிசைட் பண்ண போகிறாருன்னு தெரியல. கொங்குலேருந்து ஆரம்பிக்க போகிறாரா, குளத்தூர்லேருந்து ஆரம்பிக்க போகிறாரா? ஆனால் ஆமாண்ணா, குளத்தூருக்கு எப்போனா வருவார்? அந்த மாதிரி தகவல் ஏதாவது வந்தால் சொல்லுங்கண்ணா. குளத்தூர் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஜான்வரியில் தான் வருவார். ஜனவரி பொங்கலுக்கு. தை பிறந்தா வழி பிறக்கும். பொங்கலுக்கு வரமாட்டார் எனக்கு தெரிஞ்சு, போகி அன்னைக்கு வராராம். பழையன கிழிதலும் புதியன புகுதலும் அது போகி என்பர் தமிழில் படிச்சிருக்கேண்ணே, வாத்தியார் சொல்லி கொடுத்துருக்காங்க. பழசெல்லாம் தூக்கி போட்டு கொளுத்துறதுக்கு போகி அன்னைக்கு தானே கொளுத்துவாங்க. அன்னைக்கு அநேகமாக குளத்தூர் வரலாம், இல்லை சேப்பாக்கத்துக்கு கூட போகலாம். தமிழ்நாட்டில் சென்னையில் உள்ள 2 தொகுதிக்கு தான் இன்றைக்கி போகிறாரு. இப்போ சேப்பாக்கம் இல்லைன்னா குளத்தூரில் அது ரொம்ப கண்டிப்பாக நடக்கும் தம்பி. அன்னைக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் கையில் வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டுடைய அதிகாரம் இவங்க பவர் செக்டர் இவங்க இல்லாமல் எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலுக்கு போனதுக்கு பிறகும் எல்லா கட்சியும் சென்னை மாநகரத்துக்குள்ளே சுற்றுப்பயணத்துக்கு வர தான் போகிறாங்க. ஆமாம், புரியுதுங்களா? தங்கத்தை இவன் நம்ம இவ்வளோ அழகிய ஒரு வேட்பாளர் விடாதீங்கன்னு சொன்னார். யார் அந்த வேட்பாளர்? இவங்க உதயநிதி சொன்னார். சவுத் சென்னை தமிழச்சி தங்க பண்டிட். அவங்களாம் க்ரெயின்லாம் வச்சு நீங்கள் போட்டு பூவெல்லாம் போட்டு அக்கப்போலாம் பண்ணிட்டு இருந்தீங்களே. ஸோ நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்களா, இவர் சென்னையோடைய முக்கியமான பகுதிக்குள்ளே வரும்பொழுது எப்படி இருக்குன்னு பாருங்க. அன்னைக்கு இன்னொரு பயங்கரமான எதிர்பார்ப்பு என்னன்னா, விஜய் எந்த தொகுதியில் நிற்க போறான்றதே ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. ஏன்னா அவர் சென்னையில் நிற்க போறாரா இல்லை மதுரையில் நிற்க போறா? ஏன்னா எல்லா தொகுதியிலும் விஜய் 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 விஜய்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது எங்கே நிற்க போறான்றது தான் ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்கு. சரியாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக எந்த தொகுதியில் நின்னா நமக்கு வெற்றி உறுதின்றதில்ல. அவர் எங்கன்னாலும் வெற்றி உறுதி தான், அதெல்லாம் மேட்ரு கிடையாது. எந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஆதிக்கத்தை ஆரம்பிக்கிறதுன்றது தான். ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊர் வந்து பெரிய பலமாக இருக்கும். நீங்கள் விஜயகாந்த்லாம் பார்த்தீங்கன்னா விருதாச்சலம். ஆமாம் ஆமாம், அவர் அசிக்க முடியாது. சிவந்தியம் புரியுதுங்களா? ஆனால் வந்து திருவாரூரில் நாங்கள் தான் விஜய் போய் அசிச்சிட்டு வந்துட்டார். கரூரில் நாங்கள் அசிச்சிட்டு வந்தார். திருச்சி நாங்கள் தான் போய் முடிச்சு விட்டு வந்தார். அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் எங்கேனாலும் ஜெயிச்சிருவான்னு வச்சுங்களேன். பட் எந்த ஒரு பெல்ட்டில் வந்து நம்மளுடைய பெல்ட்டாக மாற்றி கொண்டு வரலான்றதும் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. செஞ்சிருவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நடிகர் எஸ்வி சேகர் அவர்கள் வந்து திரு விஜய் அவர்களை ரொம்ப விமர்சித்து பேசியிருக்காரு. என்னன்னா, பணத்தை கூட பனையூருக்கு கொண்டு வரலாம்னு கூட சொன்னாலும் சொல்லுவார் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயம் பேசினார். அதில் அடுத்தபடி சட்டசபையை கூட பனையூரில் மாற்றிடுவார் போல அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். இவர் ஏன்னா தொடர்ந்து விஜய் அவரை விமர்சிக்கணும், என்ன அவசியம் அதுக்கு? யார் நடிகர், முன்னாள் எம்எல்ஏ, அதிமுகவில் இருந்திருக்காரு, பாஜகவில் இருந்திருக்காரு, இப்போ திமுக ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்காரு. வேற எந்த கட்சியில் இல்லை, அவர் இருந்திருக்காரு போல, காங்கிரஸில் கூட இருந்திருக்கலாம். இவர்கள்லாம் சாதி அரசியல் பண்ணக்கூடிய நபர்கள் தம்பி. பிராமண கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னது. அப்புறம் நீங்கள் சாதியை எவன் ஒருத்தன் தூக்கி பிடித்து கொண்டு நீங்கள் எந்த மதத்தை வேணால் வழிபடுங்கள், யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, அது உங்களுடைய சாய்ஸ். அதை கொண்டு வந்து சமூகத்தில் திணிக்கிறீங்கல்ல, ஆமாம், அது வந்து அது பேராபத்து நமக்கு. ஏன்னா இதைத்தான் வந்து இன்றைக்கி பிஜேபி செஞ்சுட்டு வந்துச்சு. இதுக்கு முன்னாடி உணவு கலாச்சாரத்தில், உடை கலாச்சாரத்தில் கை வைப்பது, மத வழிபாட்டில் கை வைப்பது. இவர் வந்து ஆமாம், இவருக்கு வந்து பால் பாக்கெட் கெட்டு போச்சுன்னா இவர் மேல் போடுவார், அங்கேருந்து ஒருத்தர் பால் பாக்கெட் அனுப்பிச்சு வைப்பார். உங்கள் ரேஞ்ச் அவ்வளோதான். இவர் வந்து இன்றைக்கி திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா ஸ்டாலின் வந்து அவங்க அப்பா பேரை ஒரு தெருவுக்கு வச்சு விட்டுருக்கிறாரு. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து தம்பி இவரெல்லாம் ஒரு பெரிய ஒரு பிம்பமாக இன்றைக்கு மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இல்லை, உங்களுடைய காலம்ன்றது முடிஞ்சு போச்சு. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டைம் டியூரேஷன் வரும். ஓகே, அந்தந்த டைம் டியூரேஷன் அவங்கவுங்க வந்து அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட வந்து மனசில் தக்க வச்சு நிற்கணும். இவரால் அதுக்கப்புறம் சஸ்டெயின் பண்ண முடியல அரசியலில். நான் என்ன சொல்கிறது, கருணாஸுக்கும் எஸ்வி சேகருக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். எல்லாருமே நடிகராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீ விஜயை விமர்சித்தா அவங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி எதாவது கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்களா? பப்ளிசிட்டி கிடைக்குதான்னு தெரில. பட் ஆனால் அவங்களுக்கு தான் மனநல கோளாறு இருக்குன்ற மாதிரி மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல. அண்ணன் எவ்வளோ ஆக்ரோஷமாக பேசுவார். கம்முன்னு போயிருக்கலாம். ஒரு பொதுக்கூட்டத்தில் அவர் பாட்டு ஆக்ரோஷமாக பேசுவார். ஒருத்தன் சொன்ன மாதிரி கூட்டத்தில் இருந்து கவனிச்சாத அண்ணன் ஃப்ரீஸ் ஆன மாதிரி அப்படியே நின்னார். 2 நிமிஷம் பேசவே முடியல. எல்லாரும் அடிக்க போகும்போதே அடிக்காதனாரு. எதுக்கு அடிக்காதுன்னு சொன்னார். எக்ஸ்ட்ரா 4 வார்த்தை பேசி விட்டு போயிடுவான், இன்னும் கேவலப்பட்டு போகணும்.
புரியுதுங்களா? நீங்கள் விஜய் அவர்களை விமர்சிப்பதுன்றது அரசியல் ரீதியாக நீங்கள் நேர்மையாக விமர்சிக்கும் போது யாருமே எதுவுமே சொல்றதில்லை தம்பி. ஓகே, இது எவன் பார்த்த வேலை? ஒரு பிணங்கள் எல்லாமே வந்து மகாபலிபுரத்தை நோக்கி போகிற மாதிரி வந்து ஒரு வீடியோ ரெடி பண்ணுறீங்கல்ல. அது ரொம்ப மக்களே வந்து ஏப்பா இந்த மாதிரிலாம் பண்ணுறீன்ற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, பார்த்தேன். அதுவும் இல்லாமல் தாவேக்காலேருந்து ஒரு சின்ன பொண்ணு திமுகவில் போய் சந்திச்சு, பேர் மறந்துட்டேன், அந்த பொண்ணு தான் போட்டிருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மறந்து போன பிள்ளை எதுக்கு ஞாபகப்படுத்தி வச்சுட்டு இருக்கு? விடு. நான் என்ன சொல்கிறேன், பிணங்கள் எல்லாம் மகாபலிபுரத்துக்கு வர மாதிரி நீ வீடியோ போட்டேல, நான் ரெடி பண்ண சொல்லட்டுமா? கள்ளக்குறிச்சியிலேருந்து 64 பணத்தை அப்படியே கொண்டு வரட்டுமா? நீங்கள் 2 முறை கள்ளச்சாரம் மாறின தம்பி, எல்லா பணத்தையும் அப்படியே ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வர சொல்கிறோமே, நான் வீடியோ ரெடி பண்ண சொல்லட்டுமா? அப்படி பார்த்தா நிறைய ஏர் சோல் 5 பேர் இறந்து போனதை கொண்டு வர சொல்லட்டுமா? ஒரு காவலரை வெட்டி கொண்டு வர சொல்லட்டுமா? பிஏக்குள்ளே வெட்டினீங்க கொண்டு வர சொல்லட்டுமா? சாதிய படுகொலைகள் நிறைய நடந்துச்சு, ஆணவ படுகொலை நிறைய நடந்திருக்கு, புரியுதுங்களா? ஒட்டுமொத்தமாக எல்லா பணங்களும் என்னம்னா எவ்வளோ வரும் சொல்லுங்கள்? அதெல்லாம் நிறையா. அதை விட காமெடி, இந்த ஆட்சியில் மண்ணை அழுட்டு போகும்போது 6 பணத்தையும் சேர்த்து அழுட்டு போயிட்டு, அது தெரியுமா? பணத்துக்கே இது இல்லை, அது ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அப்போது இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி மொத்தமாக வர வச்சா எப்படி இருக்கும்? பணங்கள்லாம் தான் அதுவே டிராஃபிக் ஆயிரும் போல, பணங்கள்லாம் போகிற மாதிரி இருந்தால். அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட்சி செஞ்சுட்டு இவ்வளோ கேவலமான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் விஜய் அவர்களுக்கு இது கட்ட வைக்கிறீங்கல்ல, அதுக்கு தான் இப்போ அஜித் உள்ளே புந்து உங்களை சாத்துறாப்புல. நான் சொல்லலை, யாரா பூனைக்கு மணி கட்டுறது, அதாவது மணி அடிச்சு விடுவான்னு பார்த்தா சாவு மணி அடிச்சு விட்டு போயிருக்காரு. திமுக நீங்கள் வந்து அவதூறுகளை எடுத்துக்கொண்டோ, இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கொண்டோ, அதிகாரத்தை நீங்கள் வந்து தவறாக பயன்படுத்தி கொண்டோ, நீங்கள் அரசியல் விமர்சகன்ற பொருளை வந்து நக்கல் பண்ணுறது, நையாளி பண்ணுறது, 4-5 பேர் உட்காந்து ஒரு மீம் பேசுறது, நக்கல் பண்ணி சிரித்து பேசுறது, அப்படியே விஜயை தாக்கி பேசிட்டா உன்னை மக்கள் வந்து அப்படியே பயங்கரமாக தூக்கி கொண்டாடுறான், உன்னுடைய இதெல்லாம் அப்படியே கட் பண்ணி ஷார்ட்ஸாக போகிறான்னு நீ ரொம்ப ஃபேமஸ் ஆகிறேன்னு நினச்சிட்டு பண்ணுறியா? அவன் உன்னை என்னவா பார்க்குறான்? காசுக்கு நாய் வந்து என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு பாருன்னு தான் பார்ப்பான். கரெக்டாக இல்லையா? நீங்கள் கருத்தியல் ரீதியாக நிற்கணும் தம்பி. நீங்கள் ஒன்றும் இல்லை தம்பி, நான் வெளிப்படையாகவே கேட்குறேன். பல நபர்கள் இப்போ திமுகவுக்கு ஆதரவாக சில பேர் செயல்பட ஆரம்பிச்சிட்டிங்க, புரியுதுங்களா? இவர்கள் எல்லாருமே திமுகவுக்கு எதிரான மனநிலையில் இருந்தவங்க எல்லாருமே மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய பல நபரும் சரி, அந்த கட்சியை சார்ந்து இயங்கக்கூடிய சில நபர்களும் சரி, யூடியூபராகவோ அல்லது வந்து அரசியல் விமர்சகராகவோ இருக்காங்கல்ல. அப்போது அவங்களை ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ என்ன பார்வையில் பார்ப்பாங்க? போராளின்னு பார்ப்பாங்களா? அவனைய நாய்க்கு காசு கொடுத்து என்னென்ன வேலை பார்க்குறது தான் பார்ப்பாங்க. உங்களுடைய கொள்கை, உங்களுடைய சித்தாந்தம் வந்து உட்காந்துட்டு இப்போ காசுக்காக இந்த வேலை பார்க்குறவன் நாளைக்கு அவங்க காசு கொடுத்தாலும் அந்த பக்கம் போவான்லன்ட்டு உங்கள் மீது இருக்கக்கூடிய பார்வையே எப்படி தெரியுமா இருக்கும்? அருவருப்பாக தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப பெருசாக சாதிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. மக்களை ஒரு கட்சி 70 வருஷமாக ஆட்சி செஞ்சு மக்களை தன்வசப்படுத்த முடியாமல் உங்களை வந்து மக்கள் புறக்கணிச்சுட்டு விஜய் அவர்களை தூக்கி கொண்டாடுற பொழுதே நீ வைக்கி தலை குனிஞ்சுக்கணும், கண்ணாடியை பார்த்து நீங்கள் துப்பிக்கணும். அதான உண்மை. இத்தனை ஆண்டு காலம் வந்து மக்களுடைய அன்பை பெற முடியாத ஒரு ஆட்சி என்ன ஆட்சி? அவங்களுக்கு எந்த நல்லது செய்யாத ஆட்சி என்ன நல்ல ஆட்சின்னு கேட்குறேன் நான். ஒரு தனிநபர் வந்ததுக்கு பிறகு மக்கள் நீ தூக்கி கொண்டாடுறான், அவ்வளோ பேர் ஆதரவு தெரிவிக்கிறான் பொழுது அவன் எவ்வளோ பெரிய மாற்றத்தை விரும்புகிறான்னு உங்களுக்கு புரியுதா? விஜய் அவர்களை எப்படி நேசிக்கிறான்னு உனக்கு புரியுதா? எப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் வந்திருக்காருப்பா நமக்காகன்னு சொல்லிட்டு புரியுதா? தம்பி, நீங்கள் திமுககாரன் கட்சியிலேருந்து கூட நீங்கள் முட்டு கொடுக்குற நபர் கூட ரைட்டு, உன் வீட்டு கரண்ட் பிள்ளை யாரா கட்டுறா? நீ தானே கட்டி ஆகணும். உனக்கான ஒரு பொருளாதார தேவைன்னு வரும்பொழுது மாத கடைசியில் உனக்கு ஒரு 5000 10,000 மிச்சம் நிற்கக்கூடிய ஒரு வழிவகை இருக்காங்க. நீ குடிக்காமல் இருக்கிறியா? இன்றைக்கி 75% மக்களை வந்து குடிகாரன் நாங்கள் மாற்றி வச்சுருக்கீங்க. என்ன சமூகத்தை நீங்கள் கட்டமைச்சு உருவாக்கி வச்சுருக்கீங்க? கல்வியில் மேம்பட்ட மாதிரி வரானா? இங்கே நல்லா படித்தா வெட்டுறீங்க, விளையாண்டாலும் வெட்டுறீங்க, புல்லட் ஓட்டாலும் வெட்டுறீங்க, என்ன மாதிரியான ஒரு ஆட்சி முறை கொடுக்குறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. மணல் திருடை பற்றி வந்து விஓ அவன் வேலையை செஞ்சு அவனை வெட்டுறீங்க. போலீஸே வந்து வெட்டினதா நியூஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கும் பொழுது மாற்றம் நிச்சயமான. இன்னொரு விஷயம்னா எனக்கு ஜென்ரலாக தோணுன விஷயம் என்னன்னா, பல பேர் வந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணியோ இல்லை திகாவுக்கு சப்போர்ட் பண்ணியோ அவங்க பேசினாலே அவங்க தங்களை வந்து ஒரு அறிவாளியாக நினச்சிக்கிறாங்களேண்ணா. அது வந்து ஒரு பேச்சு இருக்குது. நான் வந்து ஒரு பகுத்தறிவு பேசினாலோ இல்லை திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாலோ அவங்கள வந்து ஓகே இவங்களாம் ஒரு நல்ல இன்டெலெக்சுவல் இவங்களாம் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்களேண்ணா. நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அதை? சார் அந்த பொம்மை என்ன வேலை? சார் அந்த குரங்கு பொம்மை என்ன வேலை? டேய் கண்ணாடியில் அது நல்லா பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இது வந்து அவனே மேதாவின்னு நினச்சிட்டு மெத்தப்படுத்த நபர் நினச்சிட்டு கொண்டு தன்னுடைய அறிவை ஆற்றலை காப்பாற்ற வெளியில் காட்டணும் பொழுது எந்த இடத்தில் காட்டணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த சமூகத்தை சீர்கெடுக்கக்கூடிய நபர்கள்ட்ட தான் கேள்வி வைக்கணும். இன்னும் இந்த சமூகத்தை வந்து காப்பாற்றணும் வரக்கூடிய நபரை நோக்கி கேட்கக்கூடிய கேள்வியை சமூகத்தை சீர்கெடுத்த வச்சுக்கூடிய நபரை பார்த்து கேட்கணும் பொழுது நீ என்ன பெரிய போராளி, நீ என்ன அறிவு சார்ந்திருக்க, சித்தாந்தம் சார்ந்திருக்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. சமூகத்தில் எதை குறித்து பேசணுன்ற ஒரு புரிதல் இருக்கணும். பெரிய மீசை சின்ன மீசெல்லாம் உட்காந்துக்கிட்டு அது என்ன விளக்கமாது மீசை மாதிரி இருக்குது எல்லாம் வச்சுக்கிட்டு இதுங்கெல்லாம் பேசக்கூடிய பேச்சு
ஆமாம், போகிற போக்கில் நீ வெட்டணும் குத்தணும்னு பேசுகிற, எனக்கு புரியவே இல்லை. நீங்கள் வந்து எந்த மாதிரியான கலாச்சாரத்தை இங்கே வந்து மேற்கொள்ள விரும்புறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை ஏற்கனவே தலைவரிச்சு அடிக்கிட்டு இருந்துச்சு. மறுபடியும் தூய்மை பணியாளர்களுக்கெல்லாம் வந்து கைது பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸ்லாம் பார்த்தேன். இதோட என்னதான் தீர்வு? இதுக்கு தூய்மை பணியாளர்களுக்கு என்னதான் தீர்வு? தமிழ்நாட்டையே காப்பாற்றணும்னா திமுகவை இங்கே தூக்கணும். அதான் தீர்வா? வேற என்ன இருக்குது? தமிழ்நாட்டு முழுக்கும் ஒரே சிலை ஒரே ஃபோட்டோ கலைஞருது. இதுக்கா வந்து தமிழ்நாடு ஊரா அது? தம்பி இது எல்லாருக்குமான ஊர் தம்பி. எல்லாத்துலேயும் போய் இவர் ஃபோட்டோ வச்சுட்டு இவர் புகழை வச்சுக்கிட்டு எங்களை கொண்டு போய் இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் எங்கெங்கே கொண்டு போய் அடைக்க வேண்டியது. அவன் எதுக்காக போராடுறான்? உரிமை அவங்களுக்கு வேலையை தான் கேட்குறாங்க. நிரந்தரப்படுத்துங்க, தனியாருக்கு கொடுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அது ஏன் கைது பண்ணுறாங்கன்னா ஏன் செவி சாய்க்கவே மாட்டாங்களா தூய்மை பணியாளர்கள்? ஒரு 35 லட்சம் கொடுத்தீங்கன்னா செவி சேர்ப்பாங்க. பார்த்துக்கோ, இடி அப்புறம் பார்த்துக்கோ. அந்த 35 25 அதெல்லாம் சொல்லப்பா. இல்லை நான் சொன்னது வேற விஷயம்ண்ணா. சரிப்பா, எனக்கு தெரியல அந்த விஷயம். ஆனால் பீகாரில் வந்து தேர்தல் வரப்போகுது. இன்னும் 10 நாள், ஒரு வாரம் தான் இருக்குது. அவங்களுக்கு தேர்தல் அறிக்கைலாம் விட்டுருக்காங்க என்டிஏ சார்பாக. அதில் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட தேர்தல் அறிக்கை மாதிரியே நிறையா இருந்துச்சுண்ணா. இப்போ எதுவும் உருப்படாதுன்றியா? நல்ல விஷயம் நிறையா இருக்குண்ணா. என்னது நல்ல விஷயம் நிறையா இருக்குது? சொல்லு, நல்ல விஷயம் என்னன்னு. ஆமாம், இருங்க சொல்கிறேன். சொன்னாங்களே மீட்டருக்கு வந்து 1 மாதத்துக்கு எடுக்கிறேன்னு சொன்னாங்க. நான் இன்னும் பண்ணலை. அது ஒரு விஷயம். நீட்டை ஒழிப்புன்னாங்க. மீட்டரா? கரண்ட்டு மீட்ரு. அது வந்து மந்த்லி எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்ன வரைக்கும் பண்ணலை. அதனாலே வந்து நிறையா அதிகமாகுதுண்ணா. நல்ல விஷயத்த சொல்லுன்னு கேட்டேன். என்ன செஞ்சுருக்காங்க? டக்குன்னு ஞாபகம் வரலண்ணா. நிறையா இருக்குது. 543 அறிக்கையில் எல்லாமே சொல்லிட்டு இருக்க முடியும். நிறையா இருக்குது. நீ பார்த்த ஒரு நல்ல மனிதரை பற்றி யாராவது சொல்லு. நம்ம நாட்டில் நான் பார்த்த மனிதர் இல்லையா? எனக்கு அப்துல் கலாம் ரொம்ப பிடிக்கும். டக்குன்னு இது மட்டும் ஒன்று ஞாபகம் இருந்துச்சு எப்படி? அப்போ நல்ல விஷயம் இருந்தால் மைண்டில் நிற்கும். அது நல்ல விஷயம் எதுவும் இல்லை, நிற்கலை. கரெக்டு தானே? சரி, பீகாரில் என்ன விட்டு போகிறாங்க சொல்லு. இல்லை, நிறைய அறிக்கையை கொடுத்துருக்காங்க. நான் படிச்சுட்டு இன்னொரு வாட்டி சொல்கிறேன். நான் பார்த்ததில் சொன்னேன். நிறைய இலவசம்லாம் இருக்குது, வேலை வாய்ப்புலாம் அதிகமாக கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நான் சொன்னேன். என்ன செய்யலாம்? இல்லை, இவங்களும் திமுகவும் நிறையா சொன்னாங்களே 21 எலெக்ஷன் அப்போ. ஸ்டாலினை கூப்பிட்டு கொண்டு போய் பிரச்சாரத்துக்கு ஈடுபடுத்தி ஜெயிக்க போகிறாங்களாம்ப்பா. ஓகேவா? எடுப்பணும், நல்லா தானே எடுப்பணும். நல்ல லீடர் அவர், தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர், ஒரு இந்தியா கூட்டணியில் முக்கிய தலைவர். ஏன் அவர் போய் அங்கே பரப்புரை பண்ணால் கண்டிப்பாக தேஜஸ்வி யாதவ் வின் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல? சரி கூப்பிட்டு போய் பணம் சொல்லி ஜெயிக்க வச்ச சொல்லி நம்ம அப்புறம் பேசுவோம். இந்த ஸ்டாலின் தான் வராது விடியல் தர போகிறான்ற பாட்டு அங்கே கூட போட சொல்லு. சரியா? நல்ல ஹிட்டுன்னு அந்த டைம் 21ல். இல்லை, இப்போ போட சொல்லு தம்பி. எனக்கு நம்ம ஆகாத பேச்சு பேசுகிறோம். நம்ம தான் நல்ல விஷயம் இருந்தால் சொல்லி பேசுவோம். இது வந்து எனக்கு உறுப்புற விஷயமா தெரியல. நம்ம வேற பேசுவோம். அப்போ வந்து நம்ம எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்துடும்ல, அப்புறமா பேசலாம். இதை பற்றி அடுத்த வாரமே இருக்குது அடி. நீ இன்னும் சாதனை பேசியிருக்கு. 5ஆம் தேதி இருக்குடி அடி. நம்ம அதை நிறைய பேச வேண்டியது இருக்குது, பேசுவோம். ஓகேண்ணா. நடப்பு அரசியல் பற்றி இன்றைக்கி நம்ம நிறையா பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம்ண்ணா. நன்றிண்ணா. நன்றி தம்பி.